ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். என்னத்தங்க சொல்றது? ஒரே விஷயம் மனசு ஒப்பலங்க. இந்த மேட்டர் எல்லாம் நம்ம எடுத்து பேசணுமா அப்படின்னு. ஏன்னா எங்க ஐயா புசி ஆனந்த அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருக்காங்க, கேவலப்படுத்தி இருக்காங்க, வெக்கப்படுத்தி இருக்காங்க, கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் கண்டு எங்களுடைய மனம் பொறுக்கவே இல்ல, பொங்கி எழுது. ஆனா என்ன பண்றது? பாண்டிச்சேரியில போய் மாட்டிக்கிட்டோமே. பாண்டிச்சேரியில குரல ஒசத்தி பேசினால ஐயோ நம்ம அங்க எதனா ஆயிடுமா, அதனால யாரும் பேசக்கூடாது. நான் அசிங்கப்பட்டா கூட யாருமே பேசக்கூடாது. என்னை கேவலப்படுத்தினா கூட யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாம் என்ன பண்ணும், ஆட்சிக்கும் காவல்துறைக்கும் ஃபேவராவே பேசணும். யாருமே பொங்கி எழக்கூடாது அப்படின்னு புசி ஆனந்த் ரொம்ப கடுமையா ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காப்ல. ஏன் விஜய் கூட என்ன பண்ணிருக்காருன்னா, எப்பா இங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அடக்குவாங்க, ஒடுக்குவாங்க. நம்மள என்ன பண்ணுவாங்க, வளர விட மாட்டாங்க. நம்மளுக்கு அப்படியே இரும்பு கரம் கொண்டு என்ன பண்ணுவாங்க, அடக்குவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், சிரிச்ச மாதிரியே இருக்கணும், காவல்துறைக்கு நன்றி சொல்லணும், ஆட்சியாளருக்கு நன்றி சொல்லணும், எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் முதற்கொண்டு பொதுச் செயலாளர் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, தொண்டர்களுக்கு ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணிருக்காங்க, மெசேஜ பாஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் யாருமே பொங்கி எழல. யார் ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா காவல்துறை ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைங்க, ஒரு குற்றத்தை கூட சுமத்தவே இல்லை. ஆனா சம்பவம் நடந்தது, சிறப்பான சம்பவம் நடத்தி இருக்கிறாங்க. அந்த பெண் ஐபிஎஸ், சிங்க பெண் ஐபிஎஸ் ஈஷா சிங், அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா ஆட்டாடி இருக்காங்க. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, வெறித்தனமா வேட்டையாடு பார்த்திருக்கிறியா அப்படின்ற டைலாக் மாதிரி தாவேகா கூட்டத்துல வெறித்தனமா ஆடி இருக்கிறாங்க அந்த சிங்கப்பெண். உண்மையிலேயே அவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். ஆனா இங்க இருக்கிறவங்க எப்பேற்பட்ட ஒரு காரி மூஞ்சா கூட நம்ம என்ன பண்ணோம், தொடச்சுக்கிட்டு போயிடணும். யாரு நம்ம மேல சேட்ட வாரி பூசிட்டு போனாலும் நம்ம என்ன பண்ணோம், தொடச்சிட்டு போயிடணும். அந்த ரேஞ்சுக்கு தமிழக வெற்றி கழகம் அடிமட்ட ரேஞ்சுக்கு என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிருக்காங்க. சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5000 பேர் தான் உள்ள அலோடு. கியூஆர் கோடுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆளு தான். ஆனா இவங்க எப்படி இட்டு கட்டி பேசுறாங்கன்னா, ஒரு கியூஆர் கோட்ல 2 பேர் வர சொன்னாங்க அப்படின்னு. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. போலீஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கு, ஒரு கியூஆர் கோட்ல ஒருத்தர் தான், 5000 பேர் தான் அலோடு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணதுனால ஏகப்பட்ட கூட்டம் கூடி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஆளுங்களும் வரவே கூடாது, புதுச்சேரி ஆளுங்க மட்டும்தான் இங்க அலோடு அப்படின்னு எல்லையில என்ன பண்ணிருக்காங்க, செக் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இந்த பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லை இருக்குல்ல, அந்த பார்டர்ல செக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எப்பா நீ பாண்டிச்சேரியாலா தமிழ்நாட்டாலா, கூட்டத்துக்கு போறியா, ஐடி கார்டை காட்டு, முதல்ல கிளம்பு. இல்லையா நீ தமிழ்நாடு, அப்படியே திருப்பி விட்டுருக்காங்க. நிறைய வண்டிகளை திருப்பி விட்டுருக்கதா, ஆனா பில்டர் பண்ணிருக்கிறாங்க. அங்க உண்மையிலேயே காவல்துறை இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. இதனாலேயே தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் காண்டாகி இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனா அவங்களுக்கு வயிற்றுல பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கு. நம்மள இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்களே, இந்த அளவுக்கு நம்மள வேதனைப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு பத்திக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா இருந்தாலும் சைக்கிள் காப்புல சிந்து பாரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புசி ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, மைக் எடுத்து எல்லாரும் உள்ள வரலாம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அனௌன்ஸ்மெண்ட் புசி ஆனந்த் கொடுத்த உடனே ஐபிஎஸ் இருக்காங்களா ஈஷா சிங், அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, மைக்க டபார்னு பிடிங்கிருக்காங்க. யாரையா கேட்டு நீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண, யாரை கேட்டு நீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண, நாங்க எவ்வளவு அழகா கியூஆர் கோடு கொடுத்து 5000 பேர் தான் அலோடு, தமிழ்நாட்டு ஆளுகளா இங்க அலோடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளவு அழகா கியூல என்ன பண்ணிருக்கோம், ஆட்கள் அனுப்பியிருக்கோம். நீ எடுத்த விடுத்துன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள கூப்பிட்டா கியூஆர் கோடு இல்லாதவங்க எல்லாரும் கலந்துனால யாரை கேட்டது பண்ணிருக்கா, செம்மையா சொல்லிட்டு இருக்கிறாங்க புசி ஆனந்த. உங்களால பல உயிர் போயிருக்கு கரூர்ல. எனக்கு ஆர்டர் போறதுக்கு நீங்க ஒண்ணு மேல் அதிகாரி இல்ல, என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க கூடாது. லெப்ட் ரைட்னு வாங்கியிருக்காங்க. மனுஷன் அந்த இடத்துல இல்லவே இல்லையா, ஓடி போயிட்டா போல. உண்மையிலேயே அங்க இருந்திருந்தாருன்னா அடுத்து அரெஸ்ட் ஆயிருப்பாரு. அதனால விஷயம் இந்த அம்மா இந்த அம்மா கிட்ட கொஞ்சம் உஷாரா நடந்துப்பா, இவங்க தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி இல்ல அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருக்காங்க, எஸ்கேப் ஆயிருக்காங்க. உண்மையிலேயே இங்க பாத்தீங்கன்னா போலீஸ பார்த்து பயந்து கூனி குறுகி இருந்தவரு ஐயா புசி ஆனந்த் அவர்கள். ஆனா மேல என்ன பண்றாரு, காவல்துறைக்கு நன்றி அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாம கூட்டம் முடிஞ்சிட்டு போகும்போது எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரு, ஹேண்ட் ஷேக் கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி சார், பாதுகாப்பு ரொம்ப கொடுத்தீங்க, நன்றி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே தமிழ்நாட்டு போலீஸை காட்டிலும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற போலீஸ்காரர்கள் ரொம்ப கரார் காட்டி இருக்கிறாங்க, ரொம்ப என்ன பண்ணிருக்காங்க, கட்டுப்பாடு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அங்க போய் இந்த போலீஸ பார்த்து தமிழ்நாட்டு போலீஸ் கத்துக்கங்க, எங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு, உங்களை இந்த அளவுக்கு பாதுகாப்பு கட்டுப்பாடு இங்க போடவே இல்லை, உங்களை ரொம்ப ஃப்ரீடமா விட்டு இருக்கிறாங்க.
இதே புசி ஆனந்த் அவர்களோ ஆதவர்ஜுனாவங்களோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்க செஞ்சிருந்தா என்னென்ன குதிச்சிருப்பீங்க, என்னென்ன பழி சுமத்திருப்பீங்க. பண்ணாததுக்கே இவ்வளவு பழி சுமத்துறீங்க, இவ்வளவு குற்றம் சுமத்துறீங்க. உங்களை இந்த அளவுக்கு அரவணைச்சு உங்களுக்கு பேவராக பண்ணிருக்காங்க. இப்போ கரூர் சம்பவத்துல கூட நீங்க இங்கே இருங்க, உள்ள வராதீங்க அப்படின்னு காவல்துறை தடுத்தாங்க. ஆனா இவங்க கேட்டாங்களா? இல்ல, நாங்க முன்னேறி வருவோம். ஆதவர்ஜுனா சொன்ன ஆடியோலாம் இருக்கு. முன்னேறி வந்தாங்க. அதனுடைய விளைவுதான் 41 பேர் இறந்திருக்காங்க. ஆனா இங்க புதுச்சேரியில எந்த அளவுக்கு கட்டுப்பாடு கொடுக்கணுமோ, எந்த அளவுக்கு கடுமையா சட்டத்தை பின்பற்றணுமோ அது போட்டிருக்காங்க. இங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கட்டுப்பாடு கொடுக்கல. உங்களுக்கு ஃபேவராவே நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க காவல்துறை மேல குற்றம் சுமத்துறீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பல்ல இழிச்சுக்கிட்டு புசி ஆனந்தோ ஆதவர்ஜனாவோ விஜய் அவர்களோ காவல்துறைக்கு நன்றி சொல்றீங்க. காவல்துறைக்கு நீங்க உண்மையிலேயே காண்டாவும். இந்த அளவுக்கு எங்களை கொடுமைப்படுத்துறாங்க. இங்க சொன்னார் இல்லங்க, எங்க கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வரும், நாங்க எப்படிங்க குறைவா வந்து நாங்க சொல்ல முடியும். ஆதவர்ஜனா பேசினார்ல, 10,000 பேர் நீங்க எதை வச்சு நீங்க டிசைட் பண்ணீங்க? நாங்க சொன்னாலும் எங்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிரம்மாண்ட நடிகர் தலைவர், எங்க அவரை பாக்குறதுக்கு கூட்டம் கூடும் சொன்னீங்களா இல்லையா? அந்த வாய் வக்கன அங்க போய் பேச வேண்டியதுதானே. ஏன் புதுச்சேரியில 5,000 பேருக்கு மட்டும் நீங்க அலோடு கொடுக்குறீங்க? எங்க தலைவரை பாக்குறதுக்கு 50,000 பேர் வருவாங்க, அலோட் பண்ணுங்க, ஏன் சொல்லல? எதுக்கு சொல்லல? அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு அவ்வளவு கடுமையா கொடுத்திருக்காங்க. அந்த அம்மா பேசுற வீடியோலாம் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கிழிகிழ்னு கிழிக்கிறாங்க புசி ஆனந்த் அவர்களை. ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு வந்து நன்றி சொல்றாரு. இந்த மாதிரி இங்க பண்ணிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? இந்நேரத்துக்கு என்னென்ன வசைப்பாடுகள் பாடியிருப்பாங்க, என்னென்ன குற்றம் சுமத்தி இருப்பாங்க, என்னென்ன பேச்சுகள் பேசியிருப்பாங்க. தமிழக வெற்றி கழகமோ தொண்டர்கள் முதற்கொண்டு நிர்வாகிகள் முதற்கொண்டு என்னென்ன பேசியிருப்பாங்க. ஏன் நீங்க அங்க பேசல? ஏன் புதுச்சேரியில நீங்க பேசல? ஏன் புதுச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்தா உங்களுக்கு பயமா? இல்ல புதுச்சேரி போலீஸ பார்த்தா உங்களுக்கு பயமா? கேள்வி கேட்க தோணுதுல. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழ்நாட்டுல நீங்க ஒரு கூட்டத்தை போடுறீங்கன்னா இந்த அளவுக்கு கடுமையா உங்களை வந்து என்ன பண்ண கட்டுப்பாடுகள் கொடுக்கல. உங்களுக்கு ஃப்ரீடம் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க பாண்டிச்சேரியில உங்களுக்கு அதிகப்படியான கட்டுப்பாடுகள், எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் கொடுத்து தொண்டர்கள் உள்ள அலோ பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது மாத்திரம் இல்லாம சொன்ன டைமுக்கு முடிச்சிருக்காருங்க விஜய் அந்த இடத்துல. இதே நீங்க இங்க வந்து டிலே பண்றீங்க. தமிழ்நாட்டுல இதெல்லாம் வேணும்ட்டுக்குன்னே திட்டமிட்டு செயல்படுற மாதிரி தான் இருக்கு. நீங்க புதுச்சேரியில ஒரு மாதிரி நாடகமோ தமிழ்நாட்டுல ஒரு நாடகமோ நீங்க திட்டமிட்டு இதெல்லாம் செயல்படுத்துறீங்களா அப்படின்ற ஒரு குற்றத்தை இவங்க மேல சுமத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல எந்தவித குளறுபடிகள் பண்ணாலும் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வந்தாலும் அதை ஈஸியா திமுக அரசு மேல போட்டுட்டு ஈஸியா நகர்ந்து போயிடலாம். மக்கள் மத்தியில ஒரு ஒரு வகையான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும். திமுக மேலேயோ தமிழ்நாட்டு அரசு மேலேயோ காவல்துறை மேலேயோ ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும். இதுதான் தாவேக்காவோட அஜெண்டா அப்படின்றது கண் கூட தெரியுது. ஏன் இந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில காவல்துறை உங்களுக்கு இந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் போது நீங்க அங்கேயே விமர்சிக்கல? நீங்க காவல்துறை மேல பழிய சுமத்தல? ஏன் காவல்துறையோ அரசாங்கத்தையோ நீங்க குறை சொல்லல? கேள்வி வருது இல்ல இங்க. ஆனா நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரா பண்ணுமோ இதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கே எல்லாம் பண்ணாங்க. ஆனா இங்க நீங்க குற்றம் சுமத்துறீங்க. ஏன்னா இங்க திமுக அரசாள்றதுனால திமுகவை பார்த்தாலே இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, வைத்தெரிச்சலாவே இருக்குது. அதனாலதான் திமுக எதனா பண்ணா இவங்களால என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு தெரியாம வேணும்ட்டுக்குனே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்கி தேவையில்லாம எதனா ஒரு பொய்களை சொல்லி குற்றச்சாட்டுகளை சுமத்தி பொய்யான ஒரு பிம்பத்தை திமுக மேல சுமத்தணும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மெயின் அஜெண்டாவா இருக்கு. ஆனா உண்மையிலேயே அண்ணன் புசி ஆனந்த் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம், அவருக்கு ஏற்பட்ட கொடுமை, அவருக்கு ஏற்பட்ட எல்லாமே பார்த்து ரத்தம் கொதிக்குது. ஆனா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நீங்க காவல்துறையோ அரசாங்கத்தையும் யாரும் விமர்சிக்க கூடாது. எப்ப என்ன அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்ன கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்ல, தயவு செய்து யாருமே காவல்துறையோ இல்ல அரசாங்கத்தையோ விமர்சிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னதுனாலதான் புசி ஆனந்தோ எல்லாத்தையும் தொடச்சு போயிட்டு நன்றி சார், ரொம்ப அழகா வந்து என்ன பண்ணீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆதவர்ஜுனாவும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம காவல்துறைக்கு ரொம்ப நன்றி, பலத்த கரகோஷத்தை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க அப்படின்னு எல்லாம் ஆதவர்ஜுனா சொன்னதை இங்க நம்ம தான் பாக்குறோம். இரட்டை வேடம் போடுகிறாங்க தமிழக வெற்றி கழகம். இது தமிழக வெற்றி கழகம் இல்ல, இரட்டை போடுகிற வெற்றி கழகம் அப்படின்னு தான் வச்சுக்கணும் போல இருக்கு. ஏன்னா பாண்டிச்சேரியில ஒரு மாதிரியான நாடகம், தமிழ்நாட்டுல ஒரு மாதிரியான நாடகத்தை இவங்க நடத்தின்னு இருக்கிறத கண் கூட தான் பாக்குறோம். பாண்டிச்சேரியில பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, இங்க கொடிய பறந்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு. தமிழக வெற்றி கழகம்
பாண்டிச்சேரியில இந்த மக்களை சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸோட போட்டியிட்டு தேர்தல கூட்டணிட்டு அங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னும் என்னென்ன கொடுமைகளை பண்ண போறாங்க, என்னென்ன டிராமாக்கள் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பாண்டிச்சேரியில நடந்த அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல காவல்துறை கடுமையா வந்து என்ன பண்ணிருக்காங்க, கட்டுப்பாடுகளை கொடுத்திருக்காங்க. புசி ஆனந்த அந்த அம்மா வச்சு செஞ்சிருந்தா கூட இவரு எல்லாத்தையும் மறந்துட்டு காவல்துறை ரொம்ப பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசியிருக்கிறாரு. இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.